ஜெபத்தினால் கிறிஸ்தவ வாழ்வில் வேத வாசிப்பும் ஜெபமும் இன்றியமையாத முக்கிய அம்சங்கள். இவைகளை பிரிக்க முடியாது. ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போல இவை ரெண்டும் நம் வாழ்க்கையில் காணப்பட்டாலேயன்றி நாம் வெற்றிகளை குவிக்க முடியாது. உலகமெங்கும் பரவியுள்ள இறைவனை நமக்குள் பெறுவதே ஜெபத்தின் நோக்கமாகும். சுய சித்தத்தையோ மனவாஞ்சைகளையோ ஆண்டவரிடம் முன்னிறுத்தாமல் ஆண்டவரின் சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்து அவர் சித்தம் கேட்டு செயல்படுவதே வெற்றிகளை தரும். E.M. பவுன்ஸ் 1835 மிசோரில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே மிகுந்த ஒழுக்கத்துடன் தெய்வ பயத்துடன் வளர்க்கப்பட்டார். அன்றாட வேத வாசிப்பும் ஜெபமும் இவரின் ஆகாரமாக காணப்பட்டது. வளரும் பருவத்திலேயே ஆண்டவரின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இறைப்பணி அவர் உள்ளத்தில் அசைக்க முடியாத அளவு ஆழமாக வேரூன்றி இருந்தது. தனது 20வது வயதில் ஊழியத்தில் அடியெடுத்து வைத்த இவர் மிசௌரி மாநிலத்தில் மெத்தடிஸ்ட் போதகராக தன் பணியை ஆரம்பித்தார். திருச்சபையை அகலமாக கட்டுவதிலும் கிறிஸ்துவுக்குள் ஆழமாக கட்ட வேண்டும் என்பதிலும் மிகவும் வாஞ்சியுள்ளவராக காணப்பட்டார். தினமும் காலை மாலை ஜெப வேலைகளை நடத்தி மக்களின் ஜெப ஜீவியங்களை புது மாற்றத்திற்குள் கொண்டு வந்தார். இதனால் மக்களின் வாழ்வு மறுமலர்ச்சி அடைந்தது. திடீரென்று ஏற்பட்ட அமெரிக்க உள்நாட்டு போரால் சிறைப்பிடிக்கப்பட்டார். பின்னர் விடுதலை செய்யப்பட்ட இவர் தனது திருச்சபையில் வாரந்தோறும் பல மணி நேர ஜெப கூட்டங்களை நடத்தினார். மக்கள் ஆவியில் நிறைந்து வழிபட இவரின் போதகங்கள் பயனுள்ளதாக அமைந்தது. மெத்தடிஸ்ட் செய்தித்தாள் என்பதின் இணை ஆசிரியராகவும் செயல்பட்டு கிறிஸ்துவின் நற்செய்தியை ஜெபத்தின் வல்லமையோடு அதில் எழுதி அநேகரை ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலப்படுத்தினார். அன்பரே, உங்கள் ஜெப ஜீவியம் அனலுள்ளதாக காணப்படுகிறதா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு திருச்சபையானது மேம்பட முறைகளை தேடுகிறது. திருவுள்ளமோ மேம்பட்ட மனிதரை தேடுகிறது. குயவனின் கரங்களில். ஆண்டவரே, அனுதினமும் என் ஜெப ஜீவியத்தை புதுப்பித்து கொண்டு உமக்குள் புது சிருஷ்டியாக வாழ உதவி செய்யும்.